ஹாய் கைஸ், கண்டிப்பாக என்னோட லைவை வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஐ திங்க் ஐ நீட் டு ஐ ஹாவ் டு புட் அ பிரேக் ஹியர். ஐ திங்க் பிரியாணி மேன் ஹேஸ் டு ஸ்டால் ஹியர் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அது திஸ் இஸ் ஸ்டில் வேயிங் ஆன் மீ, பட் வணக்கம் டிபிகே டாக்ஸ். இப்போ சமீபத்தில் இர்ஃபான் வியூ பிரியாணி மேன் பற்றி தான் சோசியல் மீடியாவில் அதிகமாக பேசப்பட்டு வருது. இதுக்கான காரணம் இவங்க ரெண்டு பேரோட மோதல் தான். சமீபத்தில் இர்ஃபான் வியூ பற்றி பிரியாணி மேன் அவர்கள் ஒரு வீடியோ போட்டதுக்கு பதிலடியாக இர்ஃபான் அவர்கள் பிரியாணி மேன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. நேற்று இர்ஃபான் வியூ அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்த சமயத்தில் இன்னும் மோசமாக அவரை திட்டி பிரியாணி மேன் அவர்கள் ஒரு வீடியோ பதிவிட்டது தான் மிகப்பெரிய அளவில் சர்ச்சை ஏற்படுத்துச்சு. இந்த நிலையில் பிரியாணி மேன் அவர்கள் அந்த வீடியோவை இப்போது ரிமூவ் பண்ணிட்டாரு. அதை தான் தன்னோட சோஷியல் மீடியாவில் சொல்லி, நான் சரியாக தான் சொன்ன மாதிரி இருக்குது, ஆனால் மக்கள் ஏன் என்ன ஹேட் பண்ணுறாங்கன்னு தெரியல, இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுது, அதனால் தற்காலிகமாக நான் பிரியாணி மேன் சேனலில் எந்த வீடியோவும் போடாமல் நிறுத்தி வைக்கலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக பதிவிட்டிருக்காரு. சமீபத்தில் பிரியாணி மேன் இர்ஃபான் வியூ ரெண்டு பேருமே நேர்லேயே இந்த பிரச்சனையை பேசி தீர்த்திருக்கலாமேன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் இர்ஃபான் வியூ செஞ்சது சரியா இல்லை பிரியாணி மேன் செஞ்சது சரியான்றதை நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றியும் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் கனையும் கிளிக் பண்ணிடுங்க.